நம்ம இந்திய மக்கள் ஒரு 40-50 வயசு ஆனாலே ரொம்ப வெயிட் போட்டு ஒபிஸா ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஒரு வேளையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஏதாவது மாத்திரை போடுவாங்க. இது நார்மலா நம்மளுக்கும் 40-50 வயசு ஆனா இந்த நிலைமை தான் வருமா அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி இந்தியன்ஸ்க்கு எதுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு ரெண்டே காரணம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் நம்ம வீட்ல குக்கிங் யூஸ் பண்ற வெஜிடபிள் ஆயில், இந்த ரிஃபைன்ட் ஆயில்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுல மெயினா சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், கெனல் ஆயில், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் ஆயில் இருக்கு. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றதை இமீடியட்டா ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு பதிலா மரச்செக்கு எண்ணெய், அதாவது wood pressed ஆயில், கோல்ட் pressed ஆயில் சொல்லுவாங்க. இந்த ஆயில்ல தான் நீங்க கண்டிப்பா குக்கிங் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடுற ஃபுட்ல போதுமான அளவுக்கு புரோட்டீன் இருக்கிறதே கிடையாது. அந்த புரோட்டீனுக்கு பதிலா நம்ம கார்போஹைட்ரேட் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுறோம். அது மாதிரி எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் சாப்பிடுறதால நம்ம பாடிக்கு எந்த யூஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம பாடிக்கு எனர்ஜி மட்டும் தான் கொடுக்கும். அதை தாண்டி கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்குமே தேவையில்லை. ஸோ நீங்க சாப்பிடுற எல்லா மீல்லையுமே புரோட்டீன் கண்டிப்பா இருக்கணும். அது கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முட்டை 2 முட்டை இல்ல சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் கண்டிப்பா ஏதாவது ஒரு புரோட்டீன் சோர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் வெயிட் லாஸ் டிப்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.